ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட கடைசி வீடியோக்கு உங்களோட ஆதரவுக்கும் ஃபீட்பேக்குக்கும் மனமார்ந்த நன்றிகள். இது எனக்கு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்குது. கண்டிப்பாக இது போல் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கண்டிப்பாக இந்த சேனலில் நான் எடுத்துகிட்டு வருவேன். நீங்கள் புதுசாக நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னாக்கா பர்சனல் ஃபினான்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக இந்த சேனலில் வீடியோஸ் போடுவோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தன்னோட குழந்தைக்கு ஒரு நல்ல படிப்பு கொடுக்கணும், நல்லபடியாக மேரேஜ் பண்ணி வைக்கணும், ஃபினான்ஷியலி அவங்க லைஃப்பை ஸ்ட்ராங் ஆக்கணும் அப்படின்றது எல்லா பேரண்ட்ஸ்க்கான கனவாக இருக்குது. ஆனால் நிறைய ஃபேமிலியில் இது சரியான நேரத்தில் இந்த பிளானிங் பண்ணாமல் ஒரு 10 வயசு 15 வயசு ஆகும்போது தான் இதை பற்றி அவங்க யோசிக்கிறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லி எஜுகேஷன் லோன் போட வேண்டியதாக இருக்குது. இல்லை அவங்க கடன் வாங்கி பண்ணுறாங்க. அவங்க கடன் வாங்கி பண்ணாங்கன்னா அந்த கடனை அடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எஜுகேஷன் லோன் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு கடனில் தான் ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும்போது கடனோட ஆரம்பிக்கிறதுக்கு நாமளே ஒரு காரணமாயிடும். ஆனால் இதுக்கு ஒரு ஸ்மார்ட்டான சொல்யூஷன் நான் உங்களுக்கு தந்தால் எப்படி இருக்கும்? நீங்கள் இப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு, இல்லை இப்போ தான் உங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தையோட என்டையர் ஸ்கூலிங் எல்கேஜியில் ஆரம்பித்து +2 வரைக்கும் அவங்க ஸ்கூலிங்க்கும், காலேஜ் அதே மாதிரி ஒரு யூஜி பண்ணுறாங்க அப்படின்னா 4 இயர்ஸ் காலேஜ் முடிக்கிறதுக்கும் என்டையராக இந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டே அவங்கள பார்த்துக்கும். அண்ட் ஃபியூச்சரில் அவங்களுக்கு ஒரு பெரிய கார்பஸ் 13 கோடி ரூபாய் அப்படிங்கிறத அவங்களுக்கான ரிட்டையர்மெண்ட்டாக நம்ம கொடுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஆஸ் அ பேரண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இன்றைக்கி இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது 5 to 6% இருந்துருக்கு. இது ஆன் பேப்பரில். ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைலோட இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 to 10% இருக்குது. இந்த எஜுகேஷன் அப்படின்னு வந்துட்டோம்னாக்கா இதுவும் 8 to 10% இன்ஃப்ளேஷன் இருக்குது. இன்றைக்கி ஒரு பையனை ஒரு காலேஜில் போடுறோம் அப்படின்னாக்கா 4 வருஷம் அவன் படித்து முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் ஆவரேஜாக ஆகுது. இதே நம்ம குழந்தை இனி 18 வருஷம் கழித்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 3 to 4 மடங்காக இது ஆயிருக்கும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பேரண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகாமல் இருக்காங்க. ஒன்று அவங்க லோன் போயிடுறாங்க, அந்த குழந்தை என்ன படிக்கணும்னு ஆசைப்படுதோ அது இல்லாமல் கிடைக்கிற கோர்ஸில் அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிள். எவ்வளோ சீக்கிரமாக அந்த குழந்தைக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அது அந்த குழந்தையோட லைஃப்பை பார்த்துக்கும். இதுக்காக உங்களுக்கு நான் 3 ஸ்ட்ராட்டஜி தரேன். 2 ஸ்ட்ராட்டஜி உங்கள் குழந்தையோட எஜுகேஷனுக்காகவும், ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் குழந்தையோட மேரேஜுக்காகவும். இது இல்லாமல் போனஸாக 2 ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறேன். உங்களுக்கு நான் ஸ்ட்ராட்டஜி 1 எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை பேரில் 10 லட்ச ரூபாய் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுங்க. இந்த 10 லட்ச ரூபாய் அப்படிங்கிறது ஆஸ் அ பேரண்ட்டாக நீங்கள் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். கிராண்ட் பேரண்ட்டாக அம்மா சைடில் ஒரு கான்ட்ரிபியூஷனும் அப்பா சைடில் ஒரு கான்ட்ரிபியூஷனும் கொடுக்கலாம். இது இல்லாமல் உங்கள் ரிலேட்டிவ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்குறாங்கன்னா அது எல்லாமே புட்டுக்குத்தரா சேர்த்து அந்த குழந்தைக்காக ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு குழந்தைய எல்கேஜியில் போடுறோம் அப்படின்னா அரௌண்ட் 40,000 to 50,000 ஆகுது. இன்னொரு 4 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இது 8% நம்ம இன்ஃப்ளேஷன் சொன்னதில் அரௌண்ட் 65,000 to 70,000 rupees வரும். ஸோ அதை கால்குலேஷன் பண்ணி எல்கேஜி போகும்போது 75,000 rupees நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி அடுத்த ஒவ்வொரு வருஷம் போகும்போது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் 8% கால்குலேட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் இயர் 75,000, செகண்ட் இயர் 81,000, அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 88% இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறோம். அப் டு 12th வரைக்கும் இந்த மாதிரி கொடுக்குறோம். 12th அப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2,04,000 rupees கொடுத்துருப்போம். காலேஜுக்கு போகும்போது தான் பெரிய காஸ்ட் வரப்போகுது. இந்த டைமில் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 6.5 லட்சம் ரூபாய் கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்க்கு ஒவ்வொரு செமஸ்டருக்கும் 6.5 லட்சம் ரூபாய் கொடுத்துருவோம். எஜுகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு கார்பஸ் 18 லட்சம் ரூபாய் இருக்கும். இந்த 18 லட்சம் ரூபாயை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று, அந்த குழந்தை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுது அப்படின்னா அதுக்கு கொடுத்துடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே விட்டுறலாம். அந்த குழந்தையோட 60 வயசு ஆகும்போது இது 13 கோடியாக மாறி இருக்கும். அதுக்கப்புறம் மாதம் 6 லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்கு பென்ஷனாக எடுத்துக்கலாம். இது சிம்பிளாக எப்படின்னாக்கா ஒரு தடவை மட்டும்தான் நம்ம 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். அந்த குழந்தையோட என்டையர் எஜுகேஷன், ஸ்கூலிங், காலேஜ் அண்டு ரிட்டையர்மெண்ட் என்டையராக இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கும். ரெண்டாவது ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா என்னால் இப்படி 10 lakhs இன்வெஸ்ட் பண்ண முடியாது, பட் ஒரு 5 lakhs என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 5 lakhs ஃபஸ்ட்டு ஒன் டைமாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் மந்த்லி பார்த்தீங்கன்னா 10,000 rupees எஸ்ஐபி பண்ண போகிறோம். இந்த மாதிரி நெக்ஸ்ட் 4 இயர்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இயர் 10,000 பண்ணுவோம். நெக்ஸ்ட் இயர் 10% இன்க்ரிமெண்ட் பண்ணி இந்த மாதிரி 4 இயர்ஸ் மட்டும் தான் பே பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ண போகிறது இல்லை. 4th இயர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை ஸ்கூலிங் எல்கேஜி போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜியில் நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி ஸ்கூலிங் ஃபுல்லாக கொடுக்க போகிறோம், காலேஜ் கொடுக்க போகிறோம், அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்கும் அந்த கார்பஸ் கொடுக்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாராலையும் பண்ண முடியும். உங்கள் குழந்தையோட ஃபியூச்சரை நம்ம செக்யூர் பண்ண முடியும். 3வது ஸ்ட்ராட்டஜி அந்த குழந்தையோட மேரேஜுக்கு
இது வந்து பார்த்தீங்கன்னா எய்தர் வந்து நீங்கள் அந்த குழந்தை பிறந்ததுலேருந்தே மந்த்லி 5,000 rupees வந்து 10 வருஷம் மட்டும் கட்டலாம். இல்லை அந்த ஃபர்ஸ்ட் 4 years நீங்கள் வந்து 5 lakhs அண்டு மந்த்லி 10,000 கட்டுறவராக இருந்தீங்கன்னா அந்த 4 years முடிஞ்சதுக்கப்புறம் 5th yearலேருந்து மந்த்லி வந்து 5,000 rupees மட்டும் கட்டுங்க. நெக்ஸ்ட் 10 years கட்டினா போதும், அதுக்கப்புறம் கட்ட தேவையில்லை. பெண் குழந்தையா இருந்தால் அரௌண்ட் 23-24 நம்ம மேரேஜ் பண்ணுவோம். அந்த டைமில் அரௌண்ட் 65 லட்சம் ரூபாய் அந்த குழந்தைக்கு கிடைக்கும். இதே ஒரு பையனுக்கு நம்ம மேரேஜ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அரௌண்ட் 27ல் பண்ணுவோம். அந்த டைமில் 1 கோடி ரூபாய் வந்து மேரேஜுக்கான ஃபண்டாக கிடைக்கும். இந்த 3 ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தையோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜை வந்து நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடலாம். இப்போ அந்த போனஸ் ஸ்ட்ராட்டஜி பார்க்கலாம். நீங்கள் ஒரு யங்ஸ்டர் இப்போ தான் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னாக்கா உங்களோட ஃபர்ஸ்ட் கோல் நீங்கள் என்னவா வச்சுக்கலாம்னா, உங்களுக்கு மேரேஜ் ஆகி குழந்தை பிறக்கும் போது உங்கள் கையில் ஒரு 10 லட்ச ரூபாய் கார்பஸ் சேர்த்தணும் அப்படின்ற கோலை நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து இந்த 10 லட்ச ரூபாய் கார்பஸை வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணும்போதோ இல்லை குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த 10 லட்ச ரூபாய் கார்பஸை வந்து நீங்கள் பில்ட் பண்ணிடுங்க. ஏற்கனவே நான் சொன்ன ஸ்ட்ராட்டஜி படி அந்த குழந்தையோட என்டையர் லைஃப்பையும் அது பார்த்துக்கும். இதே நீங்கள் ஒரு பொண்ணாக இருந்தால் இதே ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா மேரேஜ் பண்ணி கொடுக்கும்போது நார்மலாக வந்து பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பொண்ணுக்கு வந்து நகை போடுவாங்க. ஒரு 30 பவுன் 40 பவுன் வந்து ஆவரேஜாக வந்து இன்றைக்கி எல்லா ஃபேமிலியும் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு மேலே என்ன பண்ணலான்னா 40 பவுன் போடுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் 30 பவுன் போடுங்க. அந்த 10 பவுன் ஒர்த் இருக்கக்கூடிய வேல்யூவை வந்து உங்கள் பொண்ணு பேர்லேயே இன்வெஸ்ட் பண்ணிடுங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அவங்களோட குழந்தையோட என்டையர் லைஃப்பையும் பார்த்துக்கும். ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து நம்ம குழந்தைங்கிட்ட நமக்கு எமோஷனல் கனெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்காக தான் நம்ம எல்லா விஷயங்களும் பண்ணுறோன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட என்டையர் லைஃப்பையும் நீங்கள் செக்யூர் பண்ணிட முடியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஒரு கடன் இல்லாத வாழ்க்கை உங்களுக்கும் இருக்கும், உங்கள் குழந்தையும் கடன் இல்லாமல் வந்து அவங்களோட லைஃப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு ஏற்கனவே வந்து என் குழந்தைக்கு வந்து 5 வயசு ஆயிடுச்சு 10 வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்கள் குழந்தைக்கு பர்சனலைஸ்டாக வந்து நம்ம வந்து பிளானிங் பண்ண முடியும். ஸோ உங்கள் குழந்தை என்ன ஏஜில் இருந்தாலும் சரி இந்த நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸ் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியம், இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏர்லியராக ஸ்டார்ட் பண்ணுறது. இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை வந்து கனெக்ட் பண்ணுங்கள். நானே உங்களோட டைரெக்டாக பேசி இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகும் என்னன்றதை சொல்லி உங்களுக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணி உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுலேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல எல்லா சப்போர்ட்டும் நான் பண்ணுறேன். நீங்கள் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக தான் பண்ணிட்டு இருக்கமா, இல்லை அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், இல்லை அதை ரீபேலன்ஸ் பண்ணி ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா இந்த ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு வந்து நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் மறக்காமல் போட்டுருங்க. அப்போ தான் இந்த வீடியோ வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் ஆகும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.